இன்று வடமாகாண காற்றாலை இணையம் பெரியதொரு ஆர்ப்பாட்டத்தை வடமாகாண சபைக்கு முன்பதாக செய்தது. இதற்கு முக்கிய காரணம் விசேடமாக இந்திய இழுவைப் படகுகளை இலங்கை நாட்டுக்குள் அனுமதிப்பதற்காக மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு எதிராக மாகாண சபை சில தீர்மானங்கள் எடுத்து அதற்கு எதிராக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும், அதே நேரம் மாகாண சபையில் ஏற்கனவே உள்ளூர் இழுவைப் படகுகளை அனுமதிப்பதற்கான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். அதை வாபஸ் பெற வேண்டும் என்று கூறி முக்கியமாக அதற்கு அப்பால் தென்னிலங்கை மீனவர்களுடைய வருகை, மீனவர்களுடைய காணிகள் விடுவிக்கப்படாமை போன்ற பல பிரச்சனைகள் முன்வைத்தான் வடமாகாண சபையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று ஒழுங்கு செய்திருந்தது வடமாகாண காற்றாளர்களின் இணையம். இதற்கு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மீனவ பிரதிநிதிகள், மீனவ கூட்டுறவு சங்கங்கள், சம்மேளனங்களுடைய பிரதிநிதிகள் வருகை தந்தார்கள். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற ரீதியில் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற அமைப்பு ரீதியில் எங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இது மாகாண சபைக்கு மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு அறைக்கூவலாக அல்லது ஒரு எச்சரிக்கை விடுப்பாக இருக்கின்றது. மத்திய அரசாங்கம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் பாரிய ஒரு மக்கள் போராட்டத்தை இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராக எடுப்போம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்க விரும்புகின்றோம். இன்றைய ஆர்ப்பாட்டமானது வடமாகாண மீனவர்களின் ஒட்டுமொத்த உணர்வுகளை நாங்கள் இந்த வடமாகாண சபை முன்பாக கொட்டி தீர்த்திருக்கின்றோம். அதற்கு வடமாகாண எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ தவராசா உட்பட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் போன்ற மீன்பிடி அமைச்சர்கள் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கின்றார்கள். உண்மையில் இது மீனவர்களை திருப்திப்படுத்தவா அல்லது இந்த தீர்வை எட்டுவதா என்பது இனி வருங்காலங்களில் தெரிய வரும். இன்றைய எமது கிளிநொச்சி தலைவர் கூறியது போல சிறு அடை இந்த மாகாண சபையை தட்டியிருக்கின்றது. எமது கோரிக்கை நிராகரிக்கப்படும் அல்லது கைவிடப்படும் பட்சத்தில் ஒரு பாரிய அளவிலான போராட்டத்தை மீண்டும் இந்த மாகாண சபையில் உட்புகுந்து நாங்கள் நடத்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை உருவாகும். எனவே எங்களால் வைக்கப்பட்ட கோரிக்கை தீர்க்கக்கூடியது, எங்களது உணர்வு ரீதியாக முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த மாகாண சபை அதற்கான தீர்வை முன்வைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்திய மீனவர்கள் உள்நுழைவதையும் இங்கிருக்கும் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட தொழில்களை, இழுவை மடிகளை கொண்டு தொழில் செய்வதை நிறுத்தவும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடை இந்த மாகாண சபை எடுக்கும் அல்லது எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முடியாத பட்சத்தில் நாங்கள் அவர்களை எடுக்க வைப்போம் என்பதை இந்த வேளையில் இந்திய தரப்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற வாரத்துக்கு 2 நாட்கள் அல்லது வருடத்துக்கு 75 நாட்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி வந்து இழுவை மடியை கொண்டு தொழில் செய்ய அவர்கள் அனுமதி கோரியிருக்கின்றார்கள். அதைவிட இலங்கை அரசை மிரட்டி இருக்கின்றார்கள். நீங்கள் தராவிட்டால் உங்கள் மீது யுத்தம் தொடுப்போம் என்ற தோரணையில் கூட காய்த்திருக்கின்றார்கள். இதைத்தான் பிரதமர் அவர்கள் மறைமுகமாக சொல்கின்றார். இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்காவிட்டால் இந்தியாவோடு யுத்தம் புரிய முடியாது என்று. எனவே இங்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது. அதை நாங்கள் நிறுத்துவதற்காகத்தான் இந்த மாகாண சபைக்கு முன்னால் நாங்கள் சொல்கின்றோம், வடமாகாண மீனவர்களாகிய நாங்கள் இந்திய மீனவன் வருகை முற்றாக எதிர்க்கின்றோம். அந்த தீர்மானம் இந்த மாகாண சபையில் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. எனவே அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இதைத்தான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய இன்றைய வடமாகாண சபையினுடைய போராட்டத்தில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள், இந்திய இழுவைப் படகுகள் இந்த எங்களுடைய இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து எங்களுடைய வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் தொடர்ந்து அளித்துக் கொண்டு ஏறத்தாழ 15 வருடங்களாக இந்த அட்டூழியம் நடந்து கொண்டிருக்கிறதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எனவும், கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாக இந்திய அரசு இலங்கை அரசாங்கத்துக்கு தங்களுடைய இழுவைப் படகுகளுக்கு தொழிலை செய்வதற்கான அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு தெரியாமல், அதாவது வடபகுதி மீனவர்களுக்கு எந்தவித கலந்துரையாடலோ அல்லது அவருடைய ஒரு பேசி கதைக்காமல் ஏதோ ஒரு விதமான உடன்பாட்டை காண்பதற்காக இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றதாக நாங்கள் அறிந்து கொள்ளும் பத்திரிகை வாயிலாக அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வளத்தையும் காப்பாற்றுவதற்காகவே வடமாகாணத்தில் இருக்கின்ற முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணமான மீனவர்கள் அனைத்து பேரும் ஒன்று சேர்ந்து வடமாகாண சபையினுடைய பிரதிநிதிகளுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி இந்த பிரச்சனை ஊடாக இலங்கை
இலங்கை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி இந்த இந்த இழுவைப்படகை முற்றுமுழுதாக இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவைப்படகை முற்றுமுழுதாக நிறுத்தி அவர்களுக்கு இங்கு வரவிடாமல் ஒரு சட்டத்தை ஏற்படுத்துமாறும் இந்த உள்ளூரில் இருக்கின்ற இழுவைப்படகு போன்று தொழில் செய்கின்றது போல அனைத்து இழுவைப்படகுகளையும் வடபகுதியில் தொழில் செய்யாமல் இருப்பதற்கான சட்டமூலத்தையும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இன்றைய இந்த மாகாண சபையில் நாங்கள் ஒரு பெரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். தமிழர் தாயக கடல் பரப்பில் இந்தியாவினுடைய ரோலர் படகுகள் தொழில் செய்வதற்கு அனுமதிக்கின்ற ஒரு தீர்மானம் ஒன்றை இலங்கை அரசாங்கம் கொண்டு வரவிருக்கின்ற நிலைமையில் வடக்கு மாகாண சபை அதற்கு சாதகமான ஒரு சமிக்கையை காட்டியிருக்கின்றது. அதனால் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்ற நிலைமை தொடரவே வழிவகுக்கும். அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாக இன்றைய தினம் இந்த போராட்டம் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினாலே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு அனுமதியை இந்திய மீனவ ரோலர்கள் இங்கே எங்களுடைய தாயக கடற்பரப்பிலே தொழில் செய்வதற்கான அனுமதியை இலங்கை அரசு வழங்க முன்வருவதானது தமிழ் உறவுகளையும் அந்த தமிழக மீனவர்களையும் ஈழத்தமிழ் மீனவர்களையும் மோத விடுகின்ற ஒரு சதி முயற்சியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இது இலங்கை அரசாங்கமும் இந்திய மத்திய அரசும் கூட்டாக சேர்ந்து மேற்கொள்ளுகின்ற ஒரு சதி நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இங்கே நாங்கள் அந்த ரோலர் மீன்பிடிக்கு இந்திய ரோலர்களை அனுமதிக்க கூடாது என்று நடத்துகின்ற போராட்டம் என்பது தமிழக மீனவர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல. எங்களை பொறுத்தவரையில் சொல்லுவார்கள், பொதுவாக எங்களுடைய நாட்டு வழக்கத்திலே பழமொழி சொல்லுவார்கள், தாயும் பிள்ளையும் என்று சொன்னாலும் கூட வாயும் வயிறும் பேர் என்று சொல்லுவார்கள். ஒரு தாயின் வயிற்றில் ஒரு 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் பிறந்திருந்தால் கூட அந்த தாய் தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை தனியாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வரையறை செய்து சட்ட ரீதியாக வழங்குகின்றார். ஏனென்று சொன்னால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட முரண்பாடு வரும் என்ற காரணத்திற்காக. அதே போன்றுதான் இந்த தமிழக மீனவர்களுடைய விவகாரமும் ஈழத்தமிழ் மீனவர்களுடைய விவகாரமும். ஒரு கடலிலே மீன்பிடி தொழில் செய்கின்ற பொழுது அங்கே எல்லைகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் அந்த தொப்புள்கொடி உறவாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் உறவுகளுக்கும் தமிழக தமிழ் உறவுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறான போராட்டங்கள் நடைபெறுவதை வைத்துக்கொண்டு ஏதோ ஈழத்தமிழர்கள் எல்லோரும் தமிழக தமிழர்களுக்கு எதிராக திரண்டு நிற்கிறார்கள், போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்றை இலங்கை அரசும் இந்திய மத்திய அரசும் அல்லது இந்த ஈழத்தமிழர்களையும் தமிழக தமிழர்களையும் பிரிக்க விரும்புகின்ற இந்த கைகூலி சதிகார கும்பல்களும் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இதை எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது தமிழக மீனவர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அல்ல. எங்களுடைய ஈழத்தமிழ் மீனவர்களுடைய இருப்பையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை. இந்த கடற்பரப்பிலே இந்த ஈழத்தமிழர்களுடைய கடற்பரப்பில் இந்திய ரோலர்கள் மீன்பிடிப்பதற்கென்று சிங்கள அரசு ஒரு சதி நோக்கத்தோடு அனுமதி வழங்க முன்வருகின்ற பொழுது தமிழர்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த வடமாகாண சபையினர் அதற்கு ஆமோதித்திருப்பது என்பது அரசின் கைக்கூலியாகவும் இந்தியாவின் கைக்கூலியாகவும் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் வெளிப்படுத்துகின்றது. மாகாண சபைக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல சக்திகள் இந்த விடயத்தில் ஏன் அமைதி காக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆகவே இது தொடர்பாக அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுத்து எங்களுடைய வடமாகாண சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நாங்கள் வடமாகாண சபையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது தமிழர்களுக்குரிய ஒரு தீர்வும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வடமாகாண சபையை அவர்கள் ஏற்று வைத்துக் கொண்டு நல்லதை செய்ய முடியாவிட்டாலும் ஏன் ஒரு தீய காரியங்களுக்கு துணை போகிறார்கள் என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. ஆகவே இந்த மீன்பிடிக்கு அனுமதி வழங்குகின்ற ரோலர் மீன்பிடிக்கு அனுமதி வழங்குகின்ற முயற்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களினால் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தனியார் சட்டமூலம் ஒன்று, அதாவது இழுவப்படவை பகைக்கின்றவர்களுக்கு இல்லை தண்டனை, அதாவது இதுவரை தண்டனை இருக்கின்றது. அது சாதாரண ஒரு அமைச்சருடைய ஒரு சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் அந்த தண்டனை இருக்கின்றது. தண்டனையை சட்ட மூலம் ஆக்க வேண்டும் என்றால் அந்த சட்ட மூலம் 2 வருஷம் குறைஞ்சது அது சிறைய அப்படி தண்டங்க, அதாவது சட்ட மூலமான தண்டனை. இதுவரை சட்ட மூலமான தண்டனை இல்லை, ஒரு சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலான தண்டனை தான் ஃபைன் பண்ற போல. இப்போ இதை கொண்டு வரும்போது மாகாண சபையிலே
பெரும்பான்மையாக விவாதங்கள் கருத்து பரிமாணங்கள் நடைபெற்றது. நான் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சொல்லுகின்றேன். இங்கே ஏனைய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எடுத்த தீர்மானம் அந்த கருத்துக்கள் கூறப்பட்டது. எடுத்த தீர்மானம் அந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட மூலத்தை எங்களுடைய சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. உண்மையிலேயே சட்ட ரீதியாக எங்களுடைய சபையிட்டு அவர்கள் அபிப்பிராயம் கேட்க வேண்டிய தேவையில்லை. சட்ட ரீதியாக சும்மா சொல்ல. ஏனென்றால் மீன்பிடித்துறை முழுக்க மத்திய அரசுக்குரிய கடல் மீன் மத்திய அரசுக்குரிய ஒரு அதிகார பகிர்வு. மாநகரசபை கௌரவ அமைச்சர் அவரை கேட்டால் தெரியும். அவர் ஊன் மீன்பிடி, அதாவது நீரோடைகள் குளங்கள் அதுகளில் இருக்கிற மீன்பிடிகளுக்கு தான் அவருக்கு பேர் மீன்பிடின்னு தான் இருக்குது. ஆனால் பிராக்கெட்டில் போடணும் நீரோட மீன்பிடி அமைச்சர் உண்டு. எங்களுக்கு அதிகாரம் பத்தாது, அது வேற பிரச்சனை. தண்ணீர் மீன்பிடி. ஓகே, ஆதலால இந்த அப்படியான ஒரு தீர்மானம் நாங்கள் எடுக்கவில்லை என்பதை நான் கூறுகின்றேன். இங்கே உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு கடிதம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் கூறும் இதாலே அந்த சட்டமூலத்தை மாற்றணும் உண்டோ, அந்த சட்டமூலத்தை நிப்பாட்ட வேணும் உண்டோ, எந்தவித தீர்மானம் எடுக்கவில்லை. இதை நான் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சொல்லி வைக்கின்றேன். தலையாக இருக்கவில்லை. அது நான் திட்ட தெளிவாக மாகாண சபை நான் தனிப்பட்ட முறையில் உதவிட கூட தேர்தலுக்கு நான் அது இந்த இடத்துல கதைக்கிறது சரியில்லை. கதைக்கிற அந்த மாகாண சபை உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் முறையில் நாங்கள் இந்த சட்ட மூலத்தை முழுமையாக ஆதரித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல வேற ஒரு பிரேரணை வந்ததில்லை. இந்த மீனவர்களை எமது எல்லைக்குள் மீன் பிடிக்க விடலாகாது, எந்த கட்டத்திலும் மீன் பிடிக்க விடலாகாது. எந்த வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தேர்ந்தா அப்படிங்கிற போல இந்த விடயம் அமையும். கடைசி வரையும் விட முடியாது. மாகாண சபை அனைத்து பேருக்கும் திட்ட தெளிவாக தெரிகின்றது. எத்தனையோ பேரணிகள் நடைபெற்றிருக்கின்றது, போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதை விட இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, கொழும்பில் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, டெல்லியில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. எந்த விதமான ஒரு விதமான பலனும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. இந்த வகையில் குறுகிய காலத்துக்குள் 2 நாளுக்கு இந்த கடலிலே இந்திய இழுவப்படகை அடிக்க வருவதற்கு அனுமதி கொடுப்பதற்கான ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இது இந்த சாதாரணமான எங்கட மக்களுக்கு இதுல வந்திருக்கின்ற எங்கட மக்களுக்கு தெரிந்தது இதுவரைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாததுக்கான பதில் எங்களுக்கு சொல்லப்பட வேண்டும். தெரியாவிட்டால் எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீர்கள்? எங்களுடைய மக்களுடைய சார்பாக இந்த அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுக்க போறீங்க தெளிவா சொல்லுங்க. நிச்சயமாக முற்று முழுதாக எதிர்க்க வேண்டிய விடயம். சகல அழுத்தங்களும் மாகாண சபை மட்டத்தில் மட்டுமல்ல சகல மட்டத்திலும் இதற்கான அழுத்தங்களை கொடுத்து நிச்சயமாக நிப்பாட்டப்பட வேண்டும். நீங்கள் வேண்டுமென்றால் பாருங்கள், கொழும்புக்கு போய் பாராளுமன்றத்துக்கு முன்னாலே கூட இது சம்பந்தமான ஆர்ப்பாட்டத்தை செய்ய வெறிகளாக இருந்தால் நாங்களும் பெறுகின்றோம். மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் இந்த கடற்தொழில் சமூகமாக இருக்கின்றது. இந்த வடமாகாண சபை இப்ப 3 வருடமாகிவிட்டது. அவர்கள் ஒரு விதமான அறிக்கையையும் இந்த நிலுவைப் படகுகளை தடை செய்யும்படி அல்லது தமிழ்நாட்டில் அழுத்தம் போடும்படியோ ஒரு விதமான அறிக்கையும் இவ்வளவு கொண்டு வரவில்லை. இதுதான் உண்மையான நிலைமை. இவர்கள் இன்றைக்கு நிச்சயமாக ஒரு அறிக்கையை கொண்டு வர வேண்டும். நிலுவைப் படகுகளை நிறுத்துமாறு அல்லாவிட்டு மற்றது தமிழ்நாட்டில் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த நிலுவைப் படகுகளை நிறுத்த சொல்லி இவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகள் பற்றி பேசிக்கொண்டு இந்த கருத்தொழில்களை முழுதாக கைவிட்டு விட்டார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். தென்னிலங்கை மீனவர்கள் இன்று எமக்கு செய்யும் அட்டூழியங்கள் அதிகம். ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும், எங்கள் குடும்பம் எப்போது சாப்பிடுவோம் என்று எதிர்பார்க்கின்றோம். அது யோகான கதை, உண்மையான கதை. 7 நாளும் கடலில் நாங்கள் வலைப்படுத்த முடியாது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்வோம். தென்பகுதி மீனவர்கள் வரமாட்டார்கள் நாயத்தில். மற்றும்படி கடலிலே எமது படகு ஓட முடியாது. தமிழ் படகுகள் உண்மையான நிலை. நாங்கள் முள்ளிவாய்க்காலில் செத்த பரம்பரை. இந்திய மீனவர்களுக்கு எதிராகவோ தென்னிலங்கை மீனவர்களோ சாகருக்கு துணிஞ்ச பரம்பரை, சாவுக்கு துணிஞ்சவர்கள் நாங்கள். இந்த விடயங்களை மாகாண சபை உறுப்பினர்கள் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நேரத்திலே எமது முல்லைத்தீவு ரவிகரன் இந்த பிரச்சனை இங்கே நீண்ட காலமாக கொண்டு கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்தது அண்ணன் யுகநாதன், எங்கள் 2 பேரும் இந்த பிரச்சனையை மாநசபை கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் அறிந்திருக்கின்றோம். தென்பகுதி மீனவருடைய பிரச்சனை உடனடியாக தீர்க்க வேண்டும். சுருக்கு வலை இன்றும் சுருக்கு வலை அடிக்கின்றார்கள். இன்று மீன் முல்லைத்தீவில் பறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது அடுத்தது கடலிலே லைட் கோஸ்ட் வேணுமென்றால் பாருங்கள் மாகாண சபை அமைச்சர் அவர்களை. நாளை கடலிலே நான் காட்டுகின்றேன் எத்தனை லைட் கோஸ்ட் இருக்கின்றது, எவ்வளவு மீனை கொண்டு போறாங்க. நாங்கள் கரை பிடிக்காம தடுமாறுகின்றோம். காரணம் என்ன? லைட் கோஸ்ட் இலங்கையிலே தடை செய்யப்பட்ட தொழில். அந்த தொழிலை உடனடியாக நிறுத்த வேண்டும்.
சுருக்கு வரை உடனடியாக நிறுத்த வேண்டும். புல்மோட்டை முஸ்லிம் மக்களுக்கு அனுமதி, ஏன் எங்களுக்கு அனுமதி இல்லையா? எங்களுக்கு செய்ய துணிஞ்ச அவர்கள், தொழில் செய்ய தெரிஞ்சவர்கள், நாங்கள் சிறு வயதிலே கடத்தொழில் செய்தவர்கள், எங்களுக்கும் சுருக்கு வரி அடிக்க தெரியும். அனுமதியை தாருங்கள், இல்லாட்டா எங்களுக்கு நாங்களும் உழைப்பதற்கு நாங்களும் குடும்பத்தோட இருக்கின்றோம், தனிஞ்ச பரம்பரை அல்ல. பல தடவையில பல விடயங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். இன்றைக்கு கூட ஒரு பிரேரணை ஒன்று நான் போட்டிருக்கேன். மாவட்ட மீன்பிடி சம்பந்தப்பட்டதில் ராணுவ தளபதியையும் கடற்படை அதிகாரியையும் உறுப்பினர்களாக இணைத்திருக்கின்றார்கள். கடற்படை அதிகாரியோ ராணுவ தளபதியோ தங்களோட வேலையில தான் பார்க்கணும் என்ற மாதிரி தான் நான் அந்த பிரேரணை இன்றைய கூட போட்டிருக்கிறேன். மற்றது ஏற்கனவே இங்க கதைத்த யாழ் உறுப்பினர் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஒரு பிரேரணையும் உங்க இதுகளை பற்றி கதைக்கல என்றால் நான் ரெடியா வரையில கன்சாட்டில் எடுத்து காட்டுறேன். கதைச்ச விடயங்கள்ல கூடுதலா பிரேரணை கொண்டு வந்ததே நான் தான், எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரேரணைகள்ல எங்களுடைய அத்துமீறி குடியேற்றங்கள், மற்றது கடல் தொழில எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் வடமாகாணம் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனைகள், நாயாற்றில திட்டமிட்டு கொண்டு வந்து குடியேற்றப்பட்டிருக்கிற சிங்கள மீனவர்களுடைய அட்டகாசங்கள், இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், கொக்குழாயில தமிழற்ற காணிகள்ல வந்து குடியேறி அத்துமீறி எங்களுடைய பலங்களை அழித்துக் கொண்டிருக்கிற நிலைமைகள், கொக்கு தொடுவாய் பகுதி மட்டுமல்லாமல் புலிபாய்ந்தகள் பகுதியில மீனவர்கள் அங்கே வந்து, அதாவது தென்பகுதி மீனவர்கள் வந்து அடாத்தாக தொழில் செய்கின்ற நிலைமைகள், முள்ளிவாய்க்கால் பகுதி மட்டுமல்லாமல் சாலை பகுதியில் வந்து அட்டை தொழிலுக்காக வந்து தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அட்டவாசிகள், அதாவது அந்த வேற்று மாவட்ட, அதாவது அடுத்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த தொழிலாளர்கள், இப்படியாக பல வகையில கடுமையாக குரல் கொடுத்துக் கொண்டு வருகின்றேன். ஆனால் இதை நீங்கள் அறியாமல் ஒரு சிலர் இப்படி சொல்லும் போது மிக மனவேதனையாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய உயிரை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இந்த வேட்பாளர் பொறுப்பையும் எடுத்து வெற்றியீட்டி வந்தோமோ அன்று எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற ஒரு நிலையில் தான் குரல் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம். இன்றும் சொல்கின்றோம், நீங்கள் எங்கு இதற்கான போராட்டங்களுக்காக வலிக்கிடுகின்றீர்களோ உங்களோடு சேர்ந்து முன்னால் தான் நாங்கள் வருவோம் ஒழிய மற்றபடி அல்ல. ஜிஏ அங்க முல்லைத்தீவுல இருக்கைகள்ல நாங்கள் அந்த சிறிய வயதிலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. நாங்கள் எங்களுக்கு மீனவர்களுடைய துன்பங்களை யாரும் சொல்ல தேவையில்லை. நான் ஒரு உண்மையான மீனவன், என்றது எனக்கு என்ன தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த வகையில இதுக்காக நாங்கள் பல தடவை பல வகையில பல மாதிரி குரல் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம், என்றும் குரல் கொடுப்போம். நாங்கள் நியாயமான கோரிக்கைகள் உதாசீனப்படும் பட்சத்தில் நாங்கள் யாரை நம்ப போவதில்லை, மாகாண மத்திய அரசை நம்ப போவதில்லை. அனாதைகளாக ஆதரவில்லாதவர்களாக இருக்கிற நாங்கள் ஒரு திடமான ஒரு முன்போக்குள்ள ஒரு அமைப்பை அணிய உருவாக்கி நாங்களே நேரடியாக கடலிலும் தரையிலும் இறங்கி எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம் என்ற செய்தியை மிக உடனடியாக வெளியே வந்து எங்களுடைய கோரிக்கைகளை பெற்றுச் செல்லுமாறு தயவாக கேட்டுக் கொள்கின்றோம். கொண்டு வந்த சட்டம், உங்களது உறுப்பினர் சுமந்திரன் கொண்டு வந்த சட்டம், அதை கூட உங்களால் நடைமுறைப்படுத்த அனுமதிக்க முடியாமல் இருக்கின்றீர்கள். இந்த மாகாணத்தில் உள்ள மீனவர்கள் தொடர்ந்து இதற்காக கிடத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க விளக்கக்கூடிய பிறகு உங்களோட கடிதம் எங்கிட்ட இருக்கு, நான் கொண்டு தான் வந்தீங்க விளக்க. 1800 குடும்பத்தும் வந்து மீன்பிடிகள் தொழிலை செய்கின்றன. 2 லட்சம் அவர்களை நம்பி 2 லட்சம் மக்கள் தொழில்கள், மீன் விற்பனையாளர்கள், மீனை கொண்டு விற்பவர்கள், அதை விற்பவர்கள் என நிறைய பேர் கதைக்கு வந்திருக்கின்றவர்கள். நீங்கள் எதையும் கவனிக்க வேண்டாம். நீங்கள் எங்களுக்காக வேலை செய்யுங்க, உங்களுக்காக நாங்கள். இது ஆரம்பம் மட்டுமே. அதாவது நாங்கள் மாகாண சபைக்கு மட்டுமல்ல, இது தேசிய ரீதியாக தேசிய அரசாங்கத்தையும் அழுத்தம் கொடுக்கின்றதாக மாறும். தற்போதுக்கு நாங்கள் இன்று காட்டியிருக்கின்றோம். முதலாக வட மாகாணம் இணைந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து காட்டியிருக்கின்றோம். மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வலுவிழக்க செய்வோம். நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கு மக்கள் இயக்கங்கள், இந்த மீனவ சங்கங்கள் செயல்பட்டிருக்கின்றன. அந்த நல்ல ஆட்சியினூடாக மக்களுக்கு கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்கப்பெற வேண்டும். நாங்கள் இன்று மாகாண சபையிடம் கேட்பது, இன்று வடமாகாண காற்றாலை இணையம் பல மீனவ கூட்டுறவு சங்கங்கள், கிராமிய மீனவ சம்மேளனம் எல்லாம் இணைந்து நடத்துகின்ற இந்த போராட்டத்திலே, அதே நேரம்
தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கம் என்ற ரீதியில் இலங்கை முழுவதுமாக செயல்படுகின்ற அமைப்பு என்ற ரீதியில் எங்களுடைய முழு ஒத்துழைப்போடு நாங்கள் மாகாண சபையிடம் கேட்பது, நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எப்படி வலுவிழக்க செய்வீர்கள்? உங்களுடைய தீர்மானங்கள் மத்திய எத்தனையோ விஷயத்துக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கின்றீர்கள். மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் எடுக்கின்ற தீர்மானம் என்ன? அதாவது இந்திய மீனவர்களுடைய வருகை ஒரு பக்கம், தென்னிலங்கை மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு, விசேஷமாக முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம் எல்லா மாவட்டங்களிலும் தென்னிலங்கை மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது. உள்ளூர் இழுவை படைகள், இது முக்கியமானது. எங்களுடைய வளங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். ஆகவே உள்ளூர் இழுவை படைகள் கட்டாயம் தடுக்கப்பட வேண்டும். இன்னமும் மீனவ நிலங்கள் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மீனவ நிலங்கள் இன்னும் விடப்படவில்லை. இதற்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? மேல் குடியேற்றாத மக்களுக்காக நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே மயிலிட்டி, கேப்பாப்பிலவு, பல பிரதேசங்கள், மீனவ பிரதேசங்கள் இன்னும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. ஆகவே இந்த நாடு இப்ப யுத்தமில்லாத நாடாக இருக்கின்றபடியினாலே அந்த காணிகள் விடப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லி நிற்கின்றோம். அதே நேரம் மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லுகின்றோம், இதை செய்யவில்லை என்றால் நாங்கள் பாரிய ஒரு போராட்டத்துக்கு, நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கு இலங்கை முழுவதுமாக போராட்டம் செய்தது போல நாங்கள் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். මේ අවස්ථාවේදී අපි එක දෙයක් කියන්නට කැමැති, විශේෂයෙන් දීවරයන්ගේ ඉඩම් තාම අමුදාකරණයට පත් වෙලා තිබෙනවා. ඒ නිසා වාම මධ්‍යම රජය කටයුතු කරන්න ඕන අමුදාකරණය වෙලා තිබෙනා වූ දීවරයන්ගේ ඉඩම් ටික නැවත ලබා දීමට. ඒ වගේම ඉන්දියානු දීවර ट्रोलर यात्रा අපේ මූද සීමාවට එන එක වළක්වීම සඳහා කටයුතු කරන්න ඕනේ. ඒ වගේම අභ්‍යන්තර ट्रोलर यात्रा නවත්වන්නත් කටයුතු කරන්න ඕනේ කියලා අපි ඉල්ලා සිටිනවා. එහෙම නැත්නම් මේ යාපානයේ රජයට විරුද්ධව මුළු ලංකාවේම ජනතාව එකතු කරගෙන පාර්ට බයිනවයි කියන එක මේ අවස්ථාවේදී කියන්න කැමැතියි. இந்திய மீனவர்களின் இழுவைப்படைகளின் ஆக்கிரமிப்பு உட்பட வட மாகாண மீனவர்கள் முகங்கொடுக்கின்ற சகல பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வேண்டும். இலங்கை வடமாகாண கடற்பரப்பில் இந்திய இழுவை படகு தொழிலாளர்கள் நீண்ட காலமாக எமது கடல் வளங்களை அழித்து எமது வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக வாரி அள்ளி செல்கின்றனர். எமது தொழில் உபகரணம் மற்றும் வலைகளை அறுத்து நாசம் செய்கின்றனர். இந்த செயல்களை நாம் எதிர்த்தும் வன்மையாக கண்டித்தும் வருகின்றோம். இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் சுதந்திரமாக மீன்பிடிப்பதற்கான அனுமதியை இந்தியா கோரியுள்ளது. இந்திய மீனவர்கள் இழுவை மடி கொண்டு தொழில் புரிவதனால் இந்தியாவின் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னர் கருத்து வெளியிட்டு இருந்தார். இப்பொழுது இதே விடயத்தை நாங்கள் நிராகரிக்கவில்லை. அதே கோரிக்கையை ஆலோசித்து வருவதாக பாதுகாப்பு செயலர் மற்றும் மீன்பிடி அமைச்சர் ஆகியோர் கருத்து வெளியிட்டுள்ளனர். மேற்குறிப்பிட்ட கருத்தை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை மீனவர்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகும். குறிப்பாக எமது கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். எமது பின் சந்ததிக்கும் கடல் வளத்தை விட்டு வைக்க வேண்டும். எமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் நிலையில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும். இதற்காக கடல் வளங்களை பூண்டோடு அளிக்கின்ற இழுவை மடி தொழிலை உடனடியாக நிறுத்தும்படி கூடிய சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தின் மூலம் எமது நாட்டில் உள்ள குறிப்பாக வல்வெட்டுத்துறை, குருநகர், பள்ளிமுனை, பேசாலை போன்ற கிராமங்களில் இழுவமடி தொழில் புரிகின்ற 400 இழுவ படைகளையும் உடனடியாக நிறுத்த முடியும். இந்த சட்டம் கொண்டு வருவது சம்பந்தமாக எமது மத்திய அரசினால் மாகாண அரசுகளிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது. சட்டம் அமலுக்கு வருவதை தாமதப்படுத்தும் வகையில் வடமாகாண சபையால் ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. தவறாக நாங்கள் இதை அவர்கள் வேண்டுமென்று செய்ததாக நினைக்கவில்லை. தவறாக முன்வைத்த ஆலோசனையை மாகாண சபை மீளப் பெற வேண்டியது அவர்களது தலையாய கடமையாகும். தென்னிலங்கையில் இருந்து வடக்கு நோக்கி வருகின்ற மீனவர்கள் தடுத்து நிறுத்தி அவர்களது மாகாணங்களில் தொழில் செய்வதற்கு வகை செய்து கொடுக்கப்பட வேண்டும். கடல் வளங்களை அழித்து மீன் பெருக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கின்ற அனைத்து தொழில்முறைகளையும் முற்றுமுழுதாக நிறுத்துதல் போன்ற கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும். எமது கோரிக்கைகளும் நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம். எமது கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு உதாசீனப்படுத்தும் நிலை ஏற்படுமாயின் அதன் பிறகு நாம் எந்த அரசுகளையும் நம்பி காத்திருக்கப் போவதில்லை என்பதை உறுதிபட கூறுகின்றோம். நாமே களத்தில் இறங்கி போராடி எமது தீர்வை எட்ட எண்ணியுள்ளோம் என்ற கருத்தை மிக வேதனையுடன் முன்வைக்கின்றோம். நன்றி.